அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவது பிதாவின் நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற வாழ்க்கையை முதலாவது தருணத்தை தெரிவித்துக் கொண்டு, மேலும் ஒரு நாள் நம் வாழ்நாட்களில் தேவன் கிருபையாக கூட்டி கொடுத்துருக்காரு. அது எதுக்கு அப்படின்னா, நம்ம அவருடைய வேத வசனங்களை தியானிக்கவும் அதன் மூலயமா நம்ம மேலும் மேலும் கிறிஸ்துவின் சாலை அடைய ஒரு படி எடுத்து வைக்கிறதுக்கு தான் என்ன பண்ணியிருக்காரு, இந்த நாளை தந்திருக்காரு. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்றைக்கான பாடத்துக்குள்ளே போகலாம். ஸோ அந்த பாடத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நம்ம எல்லாருமே ரொம்ப கவலையுடனும் மன வருத்தத்துடனும் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம். அது ஏன்னு எனக்கு தெரியல. கவலைன்னு சொன்னோன்னே எல்லாம் சிரிச்சிருக்கீங்க. அதுவும் ஏன்னு எனக்கு தெரியல. அது வரைக்கும் ஏன்னு. சரி, ஓகே. ஸோ இன்றைக்கி பாடத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி போன வாரம் என்ன பாடம் பார்த்தோம்? சரி, ஓகே. பயன்பட்டதை பற்றி டக்குன்னு சொன்னீங்களா? சரி, தீர்க்க தரிசனம் பற்றி என்ன பண்ணாலும் எடுத்தாரு. நம்ம கடைசியாக என்ன பார்த்தோம்? ஓகே சரி, அதை பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் முற்றிலும் கேரக்டர் ஓரியன்டான ஏன்னா நிறைய அறிவு சார்ந்த இதை படிச்சிட்டோம். இப்போ கேரக்டர் ஓரியன்டாக என்ன பண்ணாங்கன்னா, இன்றைக்கி ஒரு பாடத்தை என்ன பண்ணாலும் பார்க்கலாம். ஸோ ஆதார வசனம் மறுபடியும் வாசிச்சிருங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஸோ நீ எங்கே இருக்கிறாய் என்றார். இதுதான் பாடத்தினுடைய தலைப்பு. சரிங்களா? வேர் ஆர் யூ, நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்ற தலைப்பு. ஸோ இந்த தலைப்பின் அடியில் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கதை சொல்கிறேன். கதைன்னு எடுத்துக்கலாம், இல்லை நீங்களே கூட அந்த இடத்துல இருந்து யோசிங்க. ஒரு தகப்பன் அலுவலகத்துக்கு போயிருக்காரு. அவர் வேலையை முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா வீட்டுக்கு வர்றாரு. சரிங்களா? வீட்டுக்கு வந்த போது பார்த்தீங்கன்னா கதவை திறக்கிறாரு. திறக்கும் போது ஒரு பூச்சாடி என்ன ஆயிருக்குன்னா கீழே உடஞ்சிருக்கு. சரிங்களா? உடஞ்ச உடனே அவருக்கு எப்போதும் போல் இருக்கிற ஒரு சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, தன் மகன் ஓடி என்ன பண்ணுவார், அப்பா வீட்டுக்கு வந்துட்டாருன்னா காலை பிடிச்சிப்பார். சரிங்களா? ஆனால் இன்றைக்கி பையனை காணோம். ஆனால் என்ன அவருக்கு தெரியுதுன்னா, ஒரு பூச்சாடி மட்டும் என்ன இருக்குது வீட்டில் உடஞ்சிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன தெரியும், என்ன நடந்திருக்கு? சம்திங் நடந்திருக்கு. பூச்சாடி உடஞ்சிருக்கு, பையனையும் காணோம். உடனே அப்பா ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? மகனே எங்கே இருக்க அப்படின்னு ஒரு கேள்வி என்ன பண்ணுறாருன்னா கேட்குறாரு. இந்த கேள்விக்கு பின்னாடி அவர் எங்கே இருக்கான்னு தெரிலன்றதுனால கேட்குறாரா? தெரியும். தெரிஞ்சும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு கேள்வி கேட்குறாரு. அது என்னது அப்படின்னா, வேர் ஆர் யூ, எங்கே இருக்க. பையன் இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிட்ருக்காரு. கரெக்டுங்களா? ஏன் ஒளிஞ்சிட்ருக்காரு? பூத்தாடி உடச்சிட்டார். இப்போ அவர் ஒளிஞ்சிருக்குது தேவன்கிட்ட, அப்பா கிட்டேருந்து. அப்பா கண்டிப்பாக என்னை கண்டுபிடிக்க மாட்டார், அதனால் நம்ம இந்த இடத்துல ஒளிஞ்சிக்கலான்னு ஒளிஞ்சிட்ருக்காரா? அவருக்கு நல்லா என்ன தெரியும், அப்பா இந்த இடத்துல நான் ஒளிஞ்சாலும் எனக்கு தெரியும். ஆனால் அவர் ஒளிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் அது இல்லை. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு இந்த கதையிலே உங்களுக்கு புரியும். இதுதான் நடைமுறையில் நம்ம ஒரு சுச்சுவேஷனாக பார்க்குறோம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ அப்பா உள்ளே வராரு. உள்ளே வந்தோடனே அவருடைய முதல் நோக்கம் பையன் எங்கே அப்படின்ற, எங்கே இருக்க அப்படின்னு கூப்பிட்றாரு. இப்போ இதை அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாடத்துக்குள்ளே அப்படியே போகலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் முதலிருந்தே வாசிங்க. முதலிருந்து வேணாம், 7லேருந்து வாசிங்க. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். ஸோ இப்போ நம்ம பார்க்குற வசனம் எந்த ஒரு இடத்துல நடந்துச்சுன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குது. கரெக்டாக? ஸோ அது ஒரு இதாக வச்சுருங்க. இப்போ நம்ம திருப்பி அந்த ஸ்டோரிக்கே வந்தோம் அப்படின்னா, ஸ்டோரியில் இப்போ அப்பா பையனை தேடுறாரு. பையன் வராரு. பையன் என்ன சொல்லுவார்? அதாவது நிறைய சொல்லியிருக்காரு. பூனை தள்ளி விட்டுருச்சு. கரெக்டு.
இதுதான் எதிர்பார்த்தேன். ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணுவோம், பையன் என்ன பண்ணுவான்னா பூனை தள்ளி விட்டுருச்சு, இல்லைன்னா காற்று அடித்து இல்லை விட்டுருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவான்னு சொல்லுவார். கரெக்டுங்களா? ஸோ இது மாதிரி தான் என்னென்னைக்கெல்லாம் இதே மாதிரி நம்ம நிறைய தருணங்களில் தேவன்கிட்டேருந்து ஒழிஞ்சிருக்கோம். அதுதான் இந்த பாடத்தினுடைய கருப்பொருளாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த பாடத்தை வந்து நம்ம கொண்டு போகிறோம். இப்போ இதே மாதிரி ஒருத்தர் ஏதேன் தோட்டத்தில் இருந்தார். அப்பா வராரு, எல்லா நாளும் வர போலே வராரு. ஒரு நாள் வரும்போது மட்டும் பையனை என்ன காணும். எப்போதுமே சஞ்சரிக்க வரும்போது யார் இருப்பா, பையன் இருப்பார். இப்போ மட்டும் பையனை பையன் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு? திருப்பி அந்த வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். இப்போ இருவர் யாரு? ஆதாமும் ஏவாளும். சரிங்களா? அவங்க வந்து இப்போ என்னென்னு அறிஞ்சிருக்காங்க? தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து என்ன கட்டிக்கிட்டாங்க? அத்தி இலைகளை கட்டிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இடத்துல இருக்காங்க, வரைஞ்சிருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம். கண்டினியூ பண்ணுங்க. வாசனம் வாசனம். பகலில் இறைச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். இப்போ இந்த ஆர்டர் பார்த்துங்க. முதல்ல பூச்சாடி உடஞ்சிருச்சு. இந்த இடத்துல பூச்சாடி என்னது? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிச்சோம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஸோ இதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. இதை என்ன பண்ணிட்டாங்க? மீறிட்டாங்க. அதுதான் இந்த பூச்சாடி உடஞ்சிருச்சு. இப்போ அவங்களுக்கு தேவன் கொடுத்துருந்த கட்டளை என்ன பண்ணிட்டாங்கன்னா மீறிட்டாங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், ஆனால் இதில் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் இருக்குன்றதுனால பார்க்கணும். இவங்க பூச்சாடி உடஞ்சதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து இப்போ அந்த பையன் போய் ஒழிஞ்ச மாதிரி இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க? போய் ஒழிஞ்சிட்டாங்களா உடனே? அந்த வசனங்கள் வாசிங்களே என்னென்ன பண்ணுறாங்கன்னு கேட்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க பண்ணுற ஆக்ஷன் என்னது? மனுக்குலம் முதல்ல பண்ண ஒரு வேலை, தனக்குன்னு பண்ணிக்கிட்ட ஒரு வேலை என்னது? பயந்துட்டாங்க. சூப்பர் பிரதர் சொன்னது ஓகே. பயந்து என்ன பண்ணாங்க? ஒரு பயம் வந்து ஒரு ஆக்ஷன் கிடையாது, அது ஒரு பயம், நமக்கு ஒரு உணர்வு. அதனால் ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அது என்னது? முதலே ஒழிஞ்சிட்டாங்களா? குரலை கேட்டவுடனே ஒழிஞ்சாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கண்ணா? நான் என்ன கேட்குறேன்னா, பாவம் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துருச்சு. ஏவாள் வஞ்சிக்கப்படுறாங்க. பழத்தை எடுத்து ஆதாம்கிட்ட கொடுக்குறாங்க. ஆதாம் என்ன பண்ணுறாரு? இது பாவம்னு தெரிஞ்சும் என்ன பண்ணுறாரு? சாப்பிட்றாரு. சாப்பிட்ட உடனே அவங்க கண்கள் என்ன ஆகப்படுது? திறக்கப்படுது. அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியுது, நிர்வாணிகளாக இருக்கேன்னு தெரியுது. அப்புறம் அந்த பயத்தில் ஒரு விஷயம் பண்ணுறாங்க. என்னது? அத்தி இலைகளை ஃபஸ்ட்டு. அதுதான் வந்து இப்போ யோசிச்சு பாருங்கள். இந்த உலகத்திலேயே ஃபஸ்ட்டு பண்ண ஒரு ஆக்ஷன் தானாக எடுத்து தேவன் சொன்னார் அத்தி இலையை போடணும். ஃபஸ்ட்டு தனக்குன்னு ஒரு விஷயத்த பண்ணிக்கிறாங்க. அது என்னது? அத்தி இலையை கவர் பண்ணிக்கிறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு அவங்க பண்ணுறது. ரெண்டாவது, அது பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? தேவன் வரார். கரெக்டுங்களா? எப்படி அப்பா வர மாதிரி தேவன் வராரு. வரும்போது என்ன பண்ணுறாங்க? போய் ஒழிஞ்சிக்கிறாங்க அப்படின்றாங்க. ஸோ இது ரெண்டு விஷயம் நடக்குது. இதுதான் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் தேவன் வந்ததுக்கப்புறம். இப்போ தேவன் வந்தோடனே என்ன கேட்குறாரு? 9ஆம் வசனம் வாசிச்சு. நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஸோ இப்போ அதுக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து இதே கேள்வி தான் நான் கேட்குறேன் மறுபடியும். தேவன் அவங்க எங்கே இருக்குன்னு தெரியலன்னு கேட்குறாரா? நல்லா தெரியும் அவருக்கு. ஆனாலும் ஏன் கேட்குறாரு? என்ன பண்ணாங்கன்றது அவங்க வாயிலே வரணும்னு எதிர்பார்க்குறாரா? சரி, ஓகே. வந்ததில்ல, வரலையா? எங்கே இருக்கிய எங்கே இருக்கிறான்னு கேட்குறாரு. கேட்ட உடனே அவங்க எதுக்கு அதை கேட்குறாருன்னா, அவங்க எங்கே லொக்கேஷன் எங்கே இருக்குன்றதெல்லாம் அவருக்கு மேட்டரில் அவருக்கு தெரியும் ஆல்ரெடி எங்கே இருக்காங்க. ஏன் கேட்குறாரு அப்படின்னா அவங்க உண்மையை பேசுகிறாங்க. கரெக்ட். இப்போ இந்த 3 விஷயம் இருக்குல்ல. ஃபஸ்ட்டு வந்து
அத்தி இலை, 2வது ஒளிந்து கொள்ளுதல், 3வது இப்போ ஒரு விஷயம் இருக்கும், அதுதான் இப்போ வாசிப்போம், கண்டினியூ பண்ணுவோம். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். கண்டினியூ பண்ணுவோம். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். கரெக்டுங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு, நான் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னது நீ என்ன பண்ணிட்டேன், சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் கொடுத்த ரிப்ளை என்னது? அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன் என்றார். ஸோ அவர் கொடுத்த பதில் என்னன்னா, பூனை காற்று அடித்து பாட்டு இழுத்துருச்சு. இதுதான் அவர் கொடுத்த பதில். என்ன நீங்கள் கொடுத்த, அது ஆக்சுவலாக இன்டைரக்டாக யாரை சொல்கிறாரு? ஸ்திரீயை சொல்ல. ஆக்சுவலாக ஸ்திரீ கொடுத்த, அது ஆக்சுவலாக அதான் உண்மை. கரெக்ட், உண்மை தானே? அதான் உண்மை தான் சொன்னார். ரசபெருமா தான் எழுதுறாரு, அதான் உண்மை தான் சொன்னார். ஏன்னா யார் கொடுத்தா? ஸ்திரீ தான் கொடுத்தாங்க. ஆனால் அது அவர் எப்படி சொல்கிறாருன்னா, நீங்கள் கொடுத்த ஸ்திரீ தான் என்ன பண்ணிட்டா. இது எப்படி இருக்குன்னா, நீங்கள் வளர்க்குற பூனை தான் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பதில் சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்போ மனுக்குலம் பண்ண முதல் பாவம் எது? கீழ்ப்படியாமை போனது தான் ஃபஸ்ட்டு. சரி, நான் இன்னொரு கேள்வி, ஒரு க்யூரியாசிட்டியாக கேட்குறேன். அப்போ இதே தான் போன டைமும் கேட்டேன், ஒரு பிரதர் ரொம்ப தீவிரமாக பதில்னு சொல்லிட்டு இருந்தார். மனுக்குலம் பண்ண முதல் பாவம் கீழ்ப்படியாமைன்னு பார்க்குறோம். அப்போ ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாங்களா இல்லையா? இப்போ வஞ்சிக்கப்பட்டதுக்கான தண்டனை அப்போ கொடுக்கப்படலை. ஏன் வந்து ஆதாமோட கீழ்ப்படிதலை மட்டும் தேவன் கணக்கெடுக்கிறாரு, ஏவாள் எடுக்கல? ஏவாள்கிட்ட சொல்லியிருக்கலாம். ஓகே, அவங்க ஆக்சுவலாக இப்போ 2 பேருமே கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. இந்த பழத்தை சாப்பிட்றதுன்றது கீழ்ப்படிதல் இல்லாமைக்கு அடையாளமாயிடுச்சு. ஆனால் அந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாங்கள. இப்போ உதாரணத்துக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு போப்பு மார்க்கம் வந்து கிறிஸ்துவப்பா நம்மகிட்ட வந்து பொய்யான போதனை புகுத்துறாங்க அப்படின்னா நம்ம அதை கேட்டோன்னா என்னது? வஞ்சனை தானே. அது இந்த பாவம் தானே. வஞ்சிக்கப்பட்டு அதுக்கு போகிறதுன்றது ஒரு ஏன் தேவன் அதுக்கு வந்து அதை கன்சிடர் பண்ணாமல் கீழ்ப்படியாமைன்ற ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் அங்கே வந்து நீ பழத்தை புசிக்கும் நாளிலே சாகவே சாவான்னு சொன்னார். தேவனுக்கு தெரியாதா ஏவாள் வஞ்சிக்கப்படுவாங்கன்னு? தெரியும். அப்புறம் ஆதாம் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாரு. எது புரியல, சொல்லுங்க. ஆதாம் வந்து ஏவாளை கண்ட்ரோல் தேவன் சொல்லியிருக்காரு சாப்பிடுறாரு. அது ஓகே, தேவன் சொல்லியிருக்காரு சாப்பிடக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு பிரதர் கோவப்படக்கூடாது பிரதர் வசனம் இருக்குது. நீங்கள் கோவப்பட்டாலும் பாவம் செய்யாமல் இருக்கணும்னு சொல்லி வசனம் இருக்குது. பாவம் செஞ்சிடாதீங்க நான் சொல்கிறேன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு அந்த நாலேஜ் வந்துருச்சு. இப்போ தேவன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தான் ஜட்ஜ்மெண்ட்டு. உங்களுக்கு அதுக்கான நாலேஜ் வந்ததுக்கப்புறம் தான் தேவனால் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்க முடியும். இப்போ அதே தான் இப்போ உலக ஜனங்களுக்கும் அதே தான் பண்ணுறாரு. இப்போ வந்து உலக ஜனங்கள் நான் நியாயம் தீர்க்கிறாரா? அவங்க பண்ணுற தப்புக்கெலாம் நமக்கு மட்டும்தான் நியாய தீர்ப்பு இருக்குது. இப்போ ஏன் நமக்கு தான் அந்த சத்தியம் சொல்லப்பட்டிருக்கு. ஆதாமுக்கு தான் கீழ்ப்படியாமை பற்றி சத்தியம் சொல்லப்பட்டுச்சு. ஆதாம் அதை கேட்டு ஏவாளுக்கு சொன்னாங்க. அதை சொன்னதுனால அவங்களுக்கும் கீழ்ப்படியாமைன்ற ஒரு விஷயம் அதை பண்ணால், அந்த செயலை பண்ணால் பாவம்ன்றது அழிஞ்சிருச்சு. ஆனால் டிசப்ஷன், அதாவது வஞ்சனை அப்படின்றதுக்கு ஏவாளுக்கு என்ன பண்ணல தேவன்? அந்த நாலேஜை தரல. அதனால் அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்டை இது தரல. இது எங்கே பார்க்கலாம்னா லூக்கா 12ஆம் அதிகாரம் 47-48 வசனம். பன்னிரெண்டாம் அதிகாரம் 47-48. தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாய் இராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்த ஒரு விஷயம் என்ன பார்த்தோம்? முக்கியமாக அநேக அடிகள் அடிக்கப்படுவான். எப்போ?
அறிந்தும். ஸோ தேவனுடைய சித்தம் என்னன்றது அவர் சொல்லியிருப்பார். அதை சொல்லியும் கேட்காம இருக்கிற போது தான் அதுக்கு என்ன வருது, தண்டனைன்ற ஒரு விஷயம் வருது. அதனால தான் இப்போயும் மனுக்குலத்துக்கு என்ன இல்லை, இப்போ தண்டனைன்ற அந்த விஷயம் இப்போ இல்லை. அவங்களுக்கு எப்போ வரும், எல்லா சத்தியமும் போதிக்கப்பட்டு அப்பையும் கேட்கலன்னா வரும். ஸோ அதே தான் ஏவாள் வஞ்சிக்கப்படுற அந்த விஷயத்துக்கான ஒரு தண்டனை அப்போ கொடுக்கப்படலை. ஏன்னா அவங்களுக்கு மொத்த சத்தியமும் போதிக்கப்படலை. அது போதிக்கப்பட்டதுக்கப்புறம் தான் கொஞ்ச காலம் என்ன பண்ணப்படுது, அந்த வஞ்சனைக்கான காலம் திருப்பி வருது எண்டுலன்னு பார்க்கணும். ஸோ இது ஒரு ஜென்ரலாக பார்த்தோம். ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு முதலாவது பாவம் இது கீழ்ப்படியாமை அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ மனுக்குள்ள இப்போ எல்லாருமே யோசிங்களேன், பாவம் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் பைபிள் ரெக்கார்ட் ஆகுதுல்ல, அதில் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் மனுக்குள்ள இன்றைக்கி வரைக்கும் பண்ணிட்டுருக்கோம், இன்க்ளூடிங் நம்ம. சரிங்களா? அதை தான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பழத்தை சாப்பிட்டுட்டாங்க. பழத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க பண்ண ஆக்ட் என்னது, கிரியை என்னது, அத்தி இலைகளை கட்டிக்கிட்டாங்க. சரிங்களா? ஸோ இப்போ அத்தி இலைகள் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா எதுக்காக கட்டினாங்க, தன் நிர்வாணத்தை மறைக்கிறதுக்கு. பாவன்ற ஒரு கில்ட் அவங்களுக்கு வந்துருச்சு. கரெக்டுங்களா? கில்ட்டுன்னா என்ன சொல்லுவாங்க, மனசு குத்துதா, குற்ற உணர்ச்சி வந்தது. குற்ற உணர்ச்சி வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணோம், அத்தி இலைகளை கட்டுறாங்க, மறைகிறாங்க, அப்புறம் குற்றம் சாட்டுறாங்க. கரெக்டுங்களா? தேவன் எதிர்பார்த்தது என்னன்னா, என்னை மன்னிச்சிருங்க தேவனேன்னு எதிர்பார்த்தார். அதுதான் அவங்க பண்ணியிருக்கணும் ஆக்சுவலாக. ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இலையை கட்டிக்கிறாங்க, போய் மறைஞ்சிக்கிறாங்க, அப்புறம் குற்றம் சாட்டுறாங்க. இந்த 3 விஷயத்தையுமே மனுக்குள்ள பாதா மட்டும் இதை பண்ணியிருந்தாருன்னா விட்டுறலாம். பைபிளில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இதை பண்ணுறாங்க. யாரெல்லாம் இதை பண்ணியிருப்பா சொல்லுங்கள்? இந்த 3 விஷயம் சொன்னேன்ல, இந்த 3 விஷயத்தில் ஏதாவது ஒன்றாவது யாராவது பைபிளில் இருக்க கேரக்டர்ஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. அதாவது நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் ட்ரை பண்ணலாம். தாவீது, ஓகே, தாவீது கரெக்டு. ஆனால் சரி, ஓகே, சொல்லுங்கள், அவர் என்ன பண்ணார்? சரி, அது இருக்கட்டும், தாவீது வரேன். வேறு யாராவது? மோசே, ஓகே, மோசே. வேறு யாருக்கு? அண்ணன் தம்பிங்க, ஓகே, யோசேப்பின் அண்ணன்மார்கள். அவங்க இதே சினாரியோ வருமானு தெரியல. சரி, ஓகே, வேறு? சாலமோன். இந்த ஆதாமுக்கு ரொம்ப பக்க ரிலேஷனே பண்ணார். காயின் என்ன பண்ணார் பண்ணான்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க அம்மா பண்ணியிருக்காங்க, வாசிச்சிருங்க, அதை கண்டினியூ பண்ணிக்கணும். அது 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், சாரி, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 12. அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன் என்றான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இப்படி செய்தபடியால் சகல நாட்டு விலங்குகளிலும் சகல காட்டு விலங்குகளிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு, மனுக்குலம் முழுக்க ஃபஸ்ட்டு பண்ண பாவத்துக்கு அப்புறம் பண்ண ஒவ்வொரு ஆக்டுமே நம்ம இப்போ வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோன்றதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். பார்த்துட்டு இது சபைக்கு எப்படி பொருந்தும் அப்படின்னு என்ன பண்ணுவோம்னா பார்ப்போம். சரிங்களா? ஸோ இப்போ முதல்ல என்ன பண்ணாங்க, அமைதியாக இருந்தாங்க, அத்தியிலே கட்டிக்கிட்டாங்க, அப்புறம் ஓடி ஒழிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தேவன் கேள்வி கேட்கும்போது, இல்லை தேவன் அவங்க டேரெக்டாக நீ ஒழிஞ்சிக்கிட்ட, இப்போ அப்பா போய் மகன் ஒழிஞ்சிக்கிட்டாரு, போய் கபோர்டை திறந்தா ஒழிஞ்சிட்டு இருக்காரு, என்னப்பா ஆச்சு, என்ன ஆச்சுன்னு கேட்டால் அவங்க என்ன சொன்னாங்க, பூனை தள்ளிடுச்சுன்னு பையன் சொன்னான். இவங்க என்ன சொன்னாங்கன்னா,
நீங்கள் கொடுத்த ஸ்திரீ தான் ஆதாம் என்னன்னா நீங்கள் கொடுத்த ஸ்திரீ தான் சாப்பிட வச்சு சொன்னாங்க, நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டது யார் பொறுப்பு? என்ன கொடுத்தாலும் இப்போ யார் என்ன பண்ணாலும் அதை எடுத்து நான் எனக்குள்ளே கொண்டு போகிறேன் அப்படின்னா யார் பொறுப்பு? ஸோ அதே தான் ஏவாளுக்கும். என்ன தான் சாத்தான் வஞ்சித்தாலும் சர்ப்பம் வஞ்சிச்சினாலும் யாரோட பொறுப்பு அது? சாப்பிட்றதும் சாப்பிடாதது ஸ்திரீயின் பொறுப்பு. வஞ்சனைக்குள்ளே உட்படுத்தப்பட்டால் பார்க்குறதுக்கு பார்வைக்கு அழகும் இப்போ புசிப்பதற்கு நலமாக இருந்தாலும் அதை பிச்சு சாப்பிடும் போது தேவன் இதை சாப்பிட்டா பாவம்னு சொன்னாரா இல்லையா? அந்த நாலேஜ் இருக்கா இல்லையா? ஸோ அதனால தான் தேவன் எப்போதுமே நாலேஜை கொடுத்துட்டு தான் டெஸ்ட் பண்ணுவார். கொடுக்காமல் என்ன பண்ண மாட்டார்? டெஸ்ட் பண்ணவே மாட்டார். கொடுத்துட்டு தான் டெஸ்ட். அதுதான் இந்த மொத்தமாக டிவைன் பிளானே பாருங்கள் அப்படி தான் இருக்கும். நாலேஜை ஃபஸ்ட்டு கொடுப்பாரு, அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணுவார். நியாயப்பிரமாணத்தை கொடுப்பாரு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்? டெஸ்ட் பண்ணுவார். கிறிஸ்துவை கொடுப்பாரு, அதுக்கப்புறம் சபைக்கு டெஸ்ட்டு வருது. அவர் மூலயமா சத்தியம் ஒவ்வொரு காலத்துலேயும் சத்தியம் வெளிப்படுத்தப்படுது. அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகுது? 7 கால சபைகளுக்கும் டெஸ்ட்டு இருக்குது. இப்போ முதலாம் கால சபை, 2ஆம் கால சபை நம்ம அளவுக்கு வெளிச்சம் இருக்கா? இல்லை. ஆனால் அவங்களுக்கு இந்த அளவுக்கு வெளிச்சம் இல்லைனாலும் அவங்களுக்கு என்ன வெளிச்சம் கொடுத்தாரோ அதுக்கு தான டெஸ்ட்டு தான் வச்சார். இப்போ நமக்கு அப்படி இல்லை. நமக்கு அவங்களாம் ரத்த சாட்சிகளாக மறிச்சாங்க. இப்போ நமக்கு வெளியில் விட உட்புறமான தூய்மையை தான் தேவன் பார்க்குறாரு. ஏன்னா அங்கே அது இருந்துச்சு. அவங்களுக்கு அந்தளவுக்கு ரெவலேஷன்லாம் லிட்டில் சீசன் பற்றிலாம் படிச்சிருப்பாங்களா? கொஞ்ச காலம் பற்றிலாம் தெரிஞ்சிருப்பாங்களா? ரசல் பிரதர் இருந்திருப்பாரா? அந்த அளவுக்கு வெளிச்சம் இருந்திருக்கும். அவங்களுக்கு காலத்துக்கு இப்போ பீட்டர் வால்டோவாக இருக்கட்டும், ஒவ்வொரு கால சபையிலையும் இருந்த தூதர்கள் என்ன அளவுக்கு வெளிச்சத்தை கொடுத்தாங்களோ அதுதான் அவங்களுக்கு இருந்துச்சு. அதுக்கு தான் அவர் டெஸ்ட் வச்சார். ஸோ இதே மாதிரி தான் மனுக்குலத்துக்கு என்ன பண்ணுறாருன்னா வைக்கிறாரு. ஆனால் மனுக்குலம் கொடுக்குற ரிப்ளை 3 விஷயம். 1 அத்தியிலை, மறைந்து கொள்ளுதல், கம்ப்ளைண்ட், அதாவது குற்றம் சாட்டுதல் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. இதை தான் மனுக்குலம் இப்போ வரைக்கும் பண்ணுது. ஃபஸ்ட்டு ஆள் யார் பார்க்கலான்னா வேதத்தில் யாருமே இல்லை. ஃபஸ்ட்டு பிறந்த மகன் யார்? காயின். காயினுக்கு ஏவாளோ இல்லை ஆதாமோ சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருக்க மாட்டாங்களா? நான் எப்படி இருந்தோம், எப்படி வளர்ந்தோம், எப்படிலாம் தேவன் கூட சஞ்சரித்தோம், இப்போ எப்படி இருக்கோம், எதனால் இருக்கோம், இதெல்லாம் சொல்லியிருப்பாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. இதை சொல்லி தெரிஞ்ச காயின் என்ன பண்ணுறாரு? வாசிச்சிருங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதே கொஸ்டின் ஆதாம்கிட்ட என்ன கேட்டார்? நீ எங்கே இருக்கிற? இப்போ இங்கே எங்கே கேட்குற? உன்னோட சகோதரன் அவருக்கு தெரியாதா? எங்கன்னு தெரியும். கரெக்டுங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் தான் எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஓகேவா? அவருக்கு நல்லா தெரியும். ஆனாலும் என்ன பண்ணுவார்? கேட்பார். அவர் எதிர்பார்க்குறது உங்ககிட்ட அந்த மனசுலேருந்து இருக்கிற அந்த நீ பண்ணுறது அவருக்கு பண்ணது அவருக்கு நல்லா தெரியும். ஆனால் பண்ணிவிட்டு அந்த இருதயபூர்வமாக நீ போய் அவர் முன்னாடி நிற்கிறியான்றது தான் அவர் பார்க்குறாரு. ஆனால் காயின் கொடுத்த ரிப்ளை என்னதுங்க? அவர் எப்படி பதில் கொடுக்குறாருன்னா கிண்டலாக கொடுக்குறாரு. இப்போ சகோதரனுக்கு காவலாளியாக இருக்கணும்னு அங்கே மாதிரி எதுவும் இல்லை. அதாவது இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த காவலாளின்ற வார்த்தையெல்லாம் நமக்கு இப்போ தெரியுது. இப்போ நம்ம நிறையெல்லாம் பார்த்துட்டோம். யோசிச்சு பாருங்கள், 4 பேர் தான், 3 பேர் தான், 4 பேர் தான் இருக்காங்க பூமியில். கரெக்டாக 4 பேர் தான் இருக்காங்க. அம்மா, அப்பா, காயின், ஆபேல். இவனுக்கு நான் என்ன காவலாளியா அப்படின்னு கேட்குறாருன்னா, இது யார் கேட்குற மாதிரி இருக்குன்னா சாத்தான் கேட்பார். மனுஷனுக்கு நான் என்ன காவலாக இருக்கிற அந்த ஒரு மைண்ட் செட் அதுதான் நம்ம இதில் கூட வாசிப்போம். இவருக்குள் சாத்தான் என்ன பண்ணார்னா கேட்டின் மகனா இவர் மாறிட்டாருன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வரும். ஸோ காயினோட கேட்குற அந்த பதில் எப்படி இருக்குது அப்படின்னா சர்க்காஸ்டிக்காக இருக்குது. சர்க்காஸ்டிக்னா கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் என்ன அவருக்கு என்ன பண்ணோம், நான் காவலாளியா அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்போ 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 அந்த அந்த மாதிரி ஆங்கிளில் நம்ம யோசிச்சோன்னா அதுதான் அவருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அத்தி இலையாக என்ன பண்ணுது இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இதே மாதிரி பல்வேறு தருணங்களில் பல்வேறு விதமான அத்தி இலைகளை மனுக்குலம் போட்டுக்கிட்டே இருந்துச்சு. சரிங்களா? அதெல்லாம் என்னென்னு ஒன்றா பார்ப்போம். நம்மளுடைய அத்தி இலைகள் என்னென்னு என்ன பண்ணலாம் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இதுக்கு இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இதே நம்ம வீட்டில் இதே டோனில் வீட்டில் நம்ம பேசுவோம். ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃபை ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா புரியல, தமிழ் இங்கிலீஷில் சொல்லிட்டாங்க. ஹர்ட்னா புரியல, காயப்படுத்திட்டாங்க. ஓகே, சூப்பர், காயப்படுத்திட்டாங்க. இப்போ கணவன் அதுக்கு என்ன பதில் சொல்லுவார்? என்ன சொல்லணும்? சாரி. இப்போ எல்லோரும் தெரியுது,
ட்ரைனிங் எடுத்திருக்கீங்களா? சரி, எல்லாருக்குமே தெரியுது. இப்போ அப்போ அதே தான் காயினுக்கும் அந்த இடத்துல தெரியுது தான் தப்பு பண்ணது. அதே மாதிரி உங்களுக்கும் நமக்கும் எல்லாரும் என்னையும் தான் சேர்த்து எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் அவன் என்ன சொல்லுவோன்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன் தெரியுமா? அந்த நேரத்தில் நான் ஏன் அப்படி பேசுனேன்னா, நான் எப்படி இருந்தேன்? டென்ஷனாக இருந்தேன். 1008 பிரச்சனையோடு வரேன் நான். கரெக்டாக சொல்கிறோமே இல்லையா? இது அப்படியே காயின் சொன்னதுக்கு பதிலுக்கு அப்படியே மேட்ச் ஆகும். மேட்ச் ஆகும். அவர்கிட்ட அவர் பண்ண தப்புக்கான மன திரும்புதலை எதிர்பார்த்தாரு. ஆனால் காயின் என்ன பதில் கொடுத்தாரு? நான் என்ன காவலாளியா? எனக்கு என்ன அது வேலையா? அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? மனுக்குலம் இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, அதாவது தான் பண்ண தவற விட அதுக்கு நீ தான் என்ன பண்ணுற? இப்போ ஆதாம் என்ன சொல்கிறார்? நீ கொடுத்த ஸ்திரீ என்ன சாப்பிட வச்சுட்டாங்க. அது மாதிரி இந்த நேரத்தில் இருக்க இந்த நானே ஆஃபீஸ்லேருந்து அவ்வளோ டென்ஷனோடு வரேன், அதனால் நான் அப்படி தான் பேசுவேன். சொல்கிறோமா இல்லையா? சொல்கிறீங்க? சொல்லலைன்னா சந்தோஷம். சொல்கிறீங்களா? சரி, சொல்கிறோம். இது ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி சில நேரங்களில் நீ தான் என்னை கோவப்படுத்திட்டீங்க. நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை தான் என்னை கோவப்படுறது உங்களோட உரிமையா, இல்லை மற்றவங்க சொல்கிறதுனால நம்ம கோவப்பட்டே ஆகும்னு இருக்கா? அந்த வார்த்தையை அவங்க சொல்கிறாங்கன்னா அந்த வார்த்தையை கோவப்படுறதுன்னு படாதது யார் கையில் தான் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. பழத்தை எடுத்து கொடுக்கறது சாத்தானாக இருந்தாலும் எடுத்து வாங்கி சாப்பிட்றது யார்? ஏவாங்க. கரெக்டுங்களா? ஸோ அப்போ அதே தான் என்ன ஆகுதுன்னா, இப்போ வரைக்குமே நமக்கு அது பேரண்ட்ஸ் சில்ட்ரனை ப்ளேம் பண்ணுறது, சில்ட்ரன்ஸ் பேரண்ட்ஸை ப்ளேம் பண்ணுறது, அதாவது பெற்றோர்கள் குழந்தைகள் பெற்றோர்களை, இது அப்படியே பாருங்கள். எம்ப்ளாயர் எம்ப்ளாயியை, எம்ப்ளாயி எம்ப்ளாயரை, எல்லா இடத்துலையும் இது இருக்கும். மனுக்குலம் பண்ண அந்த ஃபஸ்ட் ஆக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த அத்தி இலையை மூடுறது, தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். தான் பாவம் பண்ணியிருந்தாலும் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு எந்த வகையால் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அது என்ன பண்ணிடுவாங்க? ஒன்று போய் ஒழிஞ்சுப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு சாக்கு பின்னாடி என்ன பண்ணிப்பாங்க? ஒழிஞ்சுப்பாங்க. ஸோ இது மாதிரி தான் மனுக்குலம் இப்படியே இருந்துகிட்ருக்கு. இது நம்ம தெளிவாக எங்கே பார்க்கலாம்னா வேதத்தில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யார் பார்த்தோம்? காயின் பார்த்தோம். ஸோ இதே மாதிரி வேறு யாராவது சொல்லுங்கள். மோசே சொன்னீங்க. மோசே ஏதாவது இந்த மாதிரி சாக்கு சொல்லி போனாரான்னு தெரில. மோசே செட் ஆகாது. ஆனால் ஒரு பக்கத்தில் அவர் ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க, சகோதரர் ஒருத்தர் இருக்கார். ஆரோன் பண்ணாரா? வாசிங்க. எக்ஸோடஸ் யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரை. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 32 22லேருந்து 24 வரை. அதற்கு ஆரோன், என் ஆண்டவனுக்கு கோபம் உள்ளாதிருப்பதாக, இது பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்து. ஸோ இப்போ ஆரோன் வந்து யார்கிட்ட பேசுகிறாரு? தேவன்கிட்ட பேசுகிறாரா? மோசேட்ட பேசுகிறார். ஸோ ஓகே, ஏன் மோசேட்ட இப்போ இதை பேசணும்? இந்த சிச்சுவேஷன் ஏன் வருது? முன்னாடி என்ன நடந்திருக்கு? மோசே வந்து மலை மேலேருந்து இறங்கி வரும்போது, அதாவது அந்த சத்தத்தை கேட்டு மேலேருந்து இறங்கி வருவார். தேவன் அனுப்புவார், போய் பாரு இது போல பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இறங்கி வரும்போது இவங்க அந்த கண்ணுக்குட்டி செஞ்சு அது எல்லாம். இப்போ சகோதரி சொன்ன மாதிரியே நியாயப்பிரமாணம் வாங்க மேலே என்ன பண்ணியிருப்பாரு? மோசே போயிருப்பார். போனப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? இப்போ நீங்கள் எல்லோரும் இப்போ அமைதியாக இருக்கிற மாதிரி இருந்திருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? இப்போ எல்லாம் சரிங்க, எல்லோரும் ரெடி ஆகிட்டீங்க. ஓகே. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க சண்டை போட்டாங்களா? சண்டை போடல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மோசே வருவாரான்னு தெரில, நம்ம என்ன பண்ணலாம், நமக்குன்னு ஒரு தேவனை என்ன பண்ணிக்கலாம், உருவாக்கலாம்னு சொல்லி கண்ணுக்குட்டியை செய்ய ஆரம்பித்தாங்க. இந்த கண்ணுக்குட்டி செய்யறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தர் தேவை. சரிங்களா? அது யார்? அவர் தான் ஆரோன். சரிங்களா? அவர் என்ன பண்ணுறாருன்னா, இதில் வந்து ஈடுபட்டு பண்ணிடுறாரு. பண்ணதுக்கப்புறம் மோசே கீழே வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் இப்போ ஆரோன் கொடுக்குற பதில் வாசிங்க. என் ஆண்டவன் இங்கே குறிப்பிடுறது யாரை? மோசேவை. கோவப்படாதீங்க. இது ரொம்ப பொல்லாத ஜனங்க இவங்களாம், தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது வாசி.
இவங்கெல்லாம் இதெல்லாம் சொன்னாங்க எனக்கு. அப்பொழுது நான் ம் பொன்னுடைமை உடையவர்கள் எவர்களோ ம் அவர்கள் அதை கழற்றி தரக்கடவர்கள் என்றேன். ம் அவர்கள் அப்படியே செய்தார்கள். ம் அதை அக்கினியிலே போட்டேன். ம் அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது என்றான். எது எப்படி பார்த்தீங்களா? அதாவது போய் இப்போ இந்த சிலையெல்லாம் செய்யணும்னு கேட்டாங்க எல்லாரும். சரி உங்கள்கிட்ட இருக்க தங்கத்தெல்லாம் கொடுங்க, அந்த நெருப்பில் போடுங்கன்னு சொன்னேன். போட்ட உடனே கன்றுக்குட்டி வந்துருச்சு. அது எப்படி வரும்? வருமா? யார் செஞ்சது? அதை அவர் தான் செஞ்சார். ஆனால் அவர் என்ன பண்ணல, அதை ஒத்துக்கலை. ஸோ இது புரியுதுங்களா? ஒரு பேட்டர்ன் புரியுதா? தான் பண்ணியிருக்கார் ஒரு விஷயத்த, அந்த நேரத்தில் ஐயோ எனக்கு என்னை ஃபோர்ஸ் பண்ணாங்க, நான் ஆனால் பண்ணிட்டேன்றதை ஒத்துக்காமல் அவர் என்ன பண்ணுறாரு? கோல்டை போட்டாங்க. கோல்டுலேருந்து அதுவாக நெருப்பில் போட்டோன்னே என்ன ஆயிடுச்சு? கண்டுக்குட்டியாக மாறி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் இதுலேருந்து என்ன புரியுது? தனக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி, அவருக்கு ஒரு கடமை இருந்துச்சு. தான் பண்ண தப்பை என்ன பண்ணோம்? ஒத்துக்கணுன்ற ஒரு கடமை இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணலைங்க? ஒத்துக்க இல்லை. ஸோ இதே பேட்டர்ன் தான் எங்கேயும் ஃபாலோ ஆரம்பிச்சிச்சு. ஆதாம் விழுகைக்கு அப்புறம் ஆரம்பித்த இந்த ஒரு அத்தி இலை, தனக்கான அத்தி இலை என்ன பண்ணிட்டாரு? போத்திக்கிட்டாரு. ஸோ அதே மாதிரி இங்கே என்ன வேணும்? ஆரோனும் பண்ணுறாரு அப்படின்றத பார்க்கணும். ஸோ அடுத்தது வேறு யாராவது சொல்லுங்கள், இதே மாதிரி பேட்டர்னில் பண்ணியிருப்பாங்க. சரி, இப்போ ஆர்வம் மாதிரி நம்ம பண்ணுறோமா? பண்ணுறோம் பாரு. எப்போ பண்ணுறோம்? என்ன பண்ணுறீங்க? சூப்பரமாக பண்ணுறீங்க. டைம் ஆயிடுச்சு பிரதர். சொல்கிறோமா? அதுவாக ஆயிருமா? தண்ணியில் தண்ணின்ற நெருப்பில் தங்கத்தை போட்டேன், அதுவே என்ன ஆயிடுச்சு? கண்ணுக்குட்டி ஆயிடுச்சு. அது மாதிரி நேரம் ஆயிடுச்சு. அதான் பிரதர், நேரம் ஆயிடுச்சு. ஏன் ஆச்சு? ஆயிடுச்சு பிரதர் சொல்கிறோம்ல. நேரம் ஆகிறதுக்கா? இப்போ என்னையும் உட்பட தான் சொல்கிறேன். இப்போ நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா, நேரம் ஆகிற அளவுக்கு விட்டது நான் தான். கண்ணுக்குட்டி உருவாச்சுன்னா கண்ணுக்குட்டி உருவாக்குனது நான் தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த நேரத்தில் நம்மளுடைய விஷயத்த ஒத்துக்க மாட்டோம். கரெக்டுங்களா? இதை வந்து மனிதர்கள் மத்தியில் பண்ணால் பரவாயில்ல, இருதயத்திலே நம்ம பண்ணிடுவோம். இது ஏன் இந்த ஸ்ட்ரெஸ் பண்ணுறோன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இப்போ புரியுதுங்களா? ஆரோன் மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்மளை தவிர மற்ற இருக்கிற சூழ்நிலை என்ன பண்ணுவோம்? சொல்லுவோம், இந்த ஜனங்க இப்படி பண்ணிட்டாங்க, கோவப்படுத்துறதுக்குனே பண்ணுறாங்க சொல்கிறோமா? என்ன கோவப்படுத்தினாலும் கோவப்படுறது யாரோட உரிமை? நம்ம உரிமை. ஸோ அப்படி இருக்கும்போது கோவப்படுத்துறதுக்குனே பண்ணாங்க பிரதர், என்னால் தாங்க முடியும், நான் கோவப்பட்டேன் சொல்கிறோம்ல. சொல்கிறோம். அதே மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட்டே அடிக்கடி சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? இந்த மாம்சம் பலவீனம் சொல்கிறோமா? மாம்சம் பலவீனமான மாம்சம் சொல்கிறோம்ல, அடிக்கடி சொல்லுவோம். இதை சொல்கிறது தப்பு இல்லை, வசனம் பார்ப்போம். ஆனால் ஏன் இதை சொல்லிகிட்டே இருந்தோன்னா அதுக்கு நம்ம அடிமை ஆயிரும் அப்படின்றது தான் இந்த இதுக்கு முக்கியம். இப்போ 3வது எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இப்போ சிஸ்டர் சொல்லிட்டாங்க சவுல். கேட்டிங்களா? ஏன் சவுல்? ஆடு மாடுலாம் அடிச்சு சொன்னேன். இல்லை, அதாவது சத்தம் கேட்குதுன்னு சொல்கிறீங்கல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்கும். அதை நீங்கள் வாசிங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 24 அந்த இதுலேருந்து வாசிங்க. இல்லை, அது அடுத்தது. அதாவது எப்படின்னா, நான் வாசிச்சுங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இதை நாங்கள் எடுத்துக்கோம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் இருங்க ஒரு இது வேணாம். 20 வாசிங்க. சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின
அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். இப்போ என்ன சொல்கிறாரு? ஃபஸ்ட்டு என்ன சொல்ற? தேவனுடைய வார்த்தையை கேட்டு நான் என்ன பண்ணிட்டேன்? எல்லாத்தையும் சங்காரம் பண்ணிட்டேன். வாசனை ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுவதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்துக் கொண்டு வந்தார்கள் என்றார். என்ன சொல்றாரு? யார் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க? இதே தான் எங்கே பார்க்குறோம், ஆரோன்ட்டையும் பார்த்தோம். என்ன சொன்னார்? கொள்ளாத ஜனங்கள்னு உங்களுக்கு என்ன ஆகும்? நல்லா தெரியும். ஸோ அதே மாதிரி இவங்க என்ன சொல்கிறாருன்னா, ஜனங்க தான் என்ன பண்ணிட்டாங்க? ஆடு மாடெல்லாம் வேணும்ட்டாங்க. கண்டினியூ பண்ணுங்க. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்த்து சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்த்திலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்த்திலும் செவி கொடுத்தலும் உத்தமம் அப்படின்னு சொல்றாரு. வாசம் கண்டினியூ பண்ணுங்க. நிரண்டனம் பண்ணுதல் வெளி சூரிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாக இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். ஸோ இப்போ இதை சொன்னதுக்கப்புறம் 24 வாசம். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினது. ஸோ இப்போ அந்த 4 வசனம் இருக்குல்ல, ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னார்? திருப்பி 20ஆம் வசனம் வாசிங்க. சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய். ஸோ ஓகே, கர்த்தருடைய சொல்லை கேட்டு அவர் அனுப்பின வழியாய் போய் நான் என்ன பண்ணேன். இப்போ அதே 24 வாங்க. அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். அப்போ அவர் இவ்வளோ நேரம் தெரியல. அந்த 4 வசனத்தில் அவருக்கு தெரியும் தான் பாவம். ஆனால் இருக்கிற எல்லா கம்ப்ளைண்ட்டையும் கொடுத்துட்டு ஃபைனலாக என்ன பண்ணுறாரு? அதுக்கப்புறம் தான் பாவம் செஞ்சேன்னு என்ன பண்ணுறாருன்னா ஒத்துக்கிறாரு. ஃபார் ஐ ஹவ் டன். அது வாசிச்சேன் 24. 24 மட்டும். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்ல கேட்டேன். ஸோ ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் அப்பயுமே என்ன பண்ணுறாருன்னா, நான் பாவம் செஞ்சேன்னோட முடிக்கல. என்ன பண்ணேன்? ஜனங்களோடு இதை கேட்டு நான் என்ன பண்ணிட்டேன்? பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ இதே பேட்டர்ன் தான் நம்மளும் என்ன பண்ணுறோம்? அடிக்கடி யூஸ் பண்ணுறோம். நாள் முடியாமல் நான் என்ன பண்ணிட்டேன். என்னோடய ஆதாம் என்னுடைய இந்த சரீரம் வந்து இது இல்லை சார், பலவீனம் இல்லை பிரதர். கரெக்டாக? இப்போ உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம் பாருங்கள். இக்லீஷா வரதுன்னு வச்சுப்போம். எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். இக்லீஷா வரதுன்றது நமக்கு நல்லா தெரியும். இந்த டைம் நமக்கு இக்லீஷா இருக்குது அப்படின்னு. ஒரு டைம் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு சூழ்நிலை மூலயமா கண்டிப்பாக லேட் ஆகும். இப்போ அந்த லேட்டாக வரதே நம்மளுடைய மாம்சம் என்ன பண்ணணும்னா நமக்கு பழக்கி விட்டுட்டு அதை நமக்கு சொல்லிகிட்டே இருக்கும். என்ன சொல்லும்? இதனால தான் பாரு, உனக்கு இவ்வளோ வேலை இருக்குது, உனக்கு இவ்வளோ தூரத்துலேருந்து வர, இவ்வளோ பிரச்சனைகள் உன் வீட்டில் இருக்குது, இதெல்லாம் நீ பண்ணணும்னா கண்டிப்பாக என்ன ஆகும்? லேட்டாக தான் ஆகும். நீ அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுன்னா ஒரு அத்தி இலை எடுத்து உங்கள் இடுப்பில் கட்டி நம்ம என்ன பண்ணுவோம்? ஒழிஞ்சுப்போம் அப்படின்றதான் பார்க்கணும். ஸோ இந்த பாடத்தில் ஒரே ஒரு விஷயமும் நல்லா புரிஞ்சுங்க. நம்ம பலவீனமான பாண்டம் இல்லைன்னு நான் சொல்ல வரல. புரியுதா? நம்ம பலவீனமான பாண்டங்கள் தானே. இந்த சரீரம் பலவீனமான, ஆனால் இந்த சரீரம் பலவீனமாக இருந்தாலும் அதை மேற்கொள்ளணுன்றது தான் நம்மளுடைய நோக்கமோ தவிர அதை வச்சுட்டு அது பின்னாடி போய் என்ன பண்ணிக்கூடாது, அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கக்கூடாது, அதுக்கு பழகிக்கக்கூடாதுன்றது தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா பார்க்கணும். ஏன்னா ஒரு பாயிண்டில் அது பாவனே தெரியாத அளவுக்கு என்ன பண்ணிடுவோம், சத்தம் கொண்டு போயிடுவோம். இது எங்கே வடிவிக்கணும்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே லேட் ஆகும். நம்மளுடைய வாழ்க்கையின் எல்லா முடிவுகளுக்குமே லேட் ஆகும். தேவனுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா சிம்பிளான விஷயந்தான். அதை அப்படியே மாம்சம் என்ன பண்ணணும்னா அப்படியே உட்கார வச்சு, ஏன்னா அது வாழணும்ல. நம்ம புதிய சிஸ்டின் ஓட்டம் வளரணுன்றதை விட தான் வாழணுன்றதுக்காக என்ன பண்ணுவோம், சின்ன விஷயந்தான். ஆனால் அதை வந்து அத்தி இலையை மூடி அவங்கள இந்த ஒரு நிலைமைக்கு கொண்டு போச்சு. அது மாதிரி நம்மளே கொண்டு போயிடும் அப்படின்றதான் பார்க்குறோம். இது வரைக்கும் எத்தனை எக்ஸாம்பிள் பார்த்தோம்? யார் சவுல் ராஜா. இப்போ அடுத்தது வேறு யாராவது சொல்லுங்கள் புதிய ஏற்பாடில்.
சரி, பழைய ஏற்பாடில் கூட சொல்லுங்கள், உங்கள் இஷ்டம் தான். பரிசேயர்கள் சொல்லலாமா? பரிசேயர்கள் என்ன பண்ணாங்க? சும்மா வாசிங்க. லூக்கா 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். லூக்கா 18:11. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் விடாததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போ போய் அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணணும்னா தாங்கிட்டே இருக்கிற பலவீனத்தை பற்றி என்ன பண்ணியிருக்கணும்? பேசியிருக்கணும். ஆனால் நான் எப்படி இல்லை? இப்போ உதாரணத்துக்கு இது ஒரு போய் சொல்லும் போது எப்படி சொல்கிறாருன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு தப்பு பண்ணியிருக்காருன்னு வச்சுப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவர் ஒரு தப்பு பண்ணிட்டார். இப்போ அங்கே போய் தேவன்கிட்ட பேசும்போது அவர் எப்படி பேசுகிறாராம்? அவர் மாதிரி நான் தப்பு பண்ணல, அவர் மாதிரி என்ன பண்ணல, தப்பு பண்ணல, நான் அதெல்லாம் பண்ணல, ஓகேவா அப்படின்றார். இதே தான் ஆடம் என்ன பண்ணார்? அவர் என்ன பண்ணார்? ஆமாம் தேவன் தப்பு பண்ணிட்டேன், நீ கொடுத்த ஸ்திரீ தான் பண்ணேன். ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்களா? ஸோ அது அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது மனுக்குலத்துக்கு எல்லா இடத்துலையுமே அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதே தான் இங்கேயே என்ன பண்ணுறாங்கன்னா பரிசேயர்கள்னு சொல்கிறாங்க. நான் இல்லை, ஆயக்காரனை போல் நான் என்ன இல்லை, நான் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறாரு அப்படின்றது பார்க்கணும். ஸோ இதே மாதிரி நம்ம பல்வேறு தருணங்களில் நமக்கு தேவன் நிறைய நாலேஜ் கொடுத்துருவார், வேதத்திலேருந்து நாலேஜ் கொடுத்துருவார். சில சகோதரர்களுக்கு என்ன பண்ணிருக்க மாட்டார், கொடுத்துருக்க மாட்டார். ஸோ நாலேஜ் கொடுக்காம அவங்க ஒரு தவறு பண்ணுறாங்க. சப்போஸ் அது அவங்களுக்கு தெரியாமல் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம், ஓகேங்களா? நாலேஜே தரல தேவன், அதை பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்ட கணக்கு கேட்பாரா, நம்மகிட்ட கணக்கு கேட்பாரா? ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, என்ன அப்படி பண்ணுறாங்க, அவங்கள என்ன பண்ணுவோம், ஜட்ஜ் பண்ணுவோம், உடனே அவங்கள நியாயம் தீர்த்துருவோம். ஆனால் உண்மையிலே யார் தான் நியாயம் தீர்க்கப்படணும்? அவங்க நம்ம தான் நியாயம் தீர்க்கப்படணும் அப்படின்றத என்ன பண்ணுறோன்னா பார்க்குறோம். இந்த சத்தியம் பிரசங்கிக்கிற விஷயமா இருக்கட்டும், இது ரொம்ப முக்கியமாக இங்கே பொருந்தும். இப்போ நம்ம பிரசங்கிக்கிறதுனால இப்போ நான் பேசுகிறது எனக்கு பொருந்தாதுன்னு ஆகுமா? எனக்கு தான் ஃபஸ்ட்டு என்ன ஆகும், பொருந்தும். பவுல் சொல்ல நீங்கள் போதகர் ஆகாமல் இருப்பதே நலமாக இருக்கும். ஏன் நலமாக இருக்கும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்கிற எல்லாமே யாருக்கு பொருந்தும்? நமக்கு தான் பொருந்தும். அதாவது எடுக்கிறவங்களுக்கு பொருந்தும், அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு பொருந்தும். இப்போ போதகர் உங்களை எல்லாரும் தேவன் சொல்கிறாருன்னு மட்டும் சொல்லிட்டு இருந்தாராம். அங்கே அவரே என்ன பண்ணிக்கிறாரு, ஆக்குனை தீர்ப்பு வர வச்சுக்கிறாரு. அந்த நேரத்தில் இந்த பரிசேயனை போல் என்ன பண்ணிடுறாரு, இப்போ என்னையவே எடுத்திங்கன்னா நான் அந்த மாதிரி பேசிடுறேன்னு நமக்கு என்ன ஆகும்னா பரிசேயர்கள் போல் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா இருந்துருவோம். இது நமக்கு மட்டும் இல்லை, வீட்லேயும் சரி. நம்முடைய மனைவி ஒரு பலவீனத்தில் இருக்காங்களோ, இல்லை நம்மளுடைய பிள்ளைகள் இருந்தாங்களோ, அவங்களுக்கு நம்ம சத்தியத்தை போதிச்சு அதை விடுவிக்கணுமோ தவிர, நீ இப்படி இருக்க, நீ இப்படி இருக்க, நீ இப்படி இருக்கன்ற பாயிண்ட்டே நம்ம என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது அப்படின்றத என்ன பண்ணுறோன்னா பார்க்குறோம். அடுத்த எக்ஸாம்பிள் ரொம்ப காமனான ஒரு கப்பல்னால் புரியுதுல, தம்பதிகள் இங்கே ஒரு விஷயம் பண்ணாங்க, கப்பல்னோடனே சொல்லிட்டீங்க. ஸோ ஒரு அனனியா சபீரா என்ன பண்ணாங்க, சரி ஏன் இறந்தாங்க, கொஞ்சம் கம்மியாக கொடுத்துட்டாங்கன்னு இறந்தாங்களா? பொய் சொன்னதுனால மட்டும் இறந்துட்டாங்களா? ஆமாம் இல்லை பிரதர், நீங்களாம் ஒரு கேள்வியே கேட்டுருந்தீங்கன்னா அப்படின்னு புரியல பிரதர். இல்லை சொல்லுங்கள். பொய் சொல்லிட்டாங்க, வேற அதுதான் ரீசன். ஆமான்னு சொல்லிடுங்க, அவங்க இறந்ததுக்கு ரீசன். அது மட்டும் இல்லை, இன்னொரு இடத்துல என்னன்னா, பலி செஞ்சதுக்கான அங்கீகாரம் மட்டும் அவங்களுக்கு வரணும்னு எதிர்பார்த்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் தான் அனனியா சபீரா இடத்துல இருக்கேன். இப்போ என்கிட்ட ஒரு 10,000 இருக்குது, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 10,000 இருக்குது. நான் அதில் எவ்வளோ கொடுக்கணுன்றது என்னுடைய தேவன் எனக்கு வச்சுருக்க நியமம். நான் எடுத்து என்ன பண்ணணும்னா கொடுக்கணும். நான் என்ன பண்ணுறேன், என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன். ஆனால் நான் என்ன பண்ணல, எல்லாத்தையும் கொடுக்கல. ஆனால் எப்படி போய் அங்கே நின்று ப்ரெசென்ட் பண்ணுறேன்னா, நான் எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன், ஸோ என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி நான் எல்லோரும் முன்னாடி நான் ரொம்ப சாக்ரிஃபிஷியலாக இருக்கிறேன்னு, ரொம்ப பலியின் ஜீவியத்தில் இருக்கேன்னு காட்டுறேன். ஆனால் உண்மையிலே என்ன பண்ணியிருக்கேன், நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ அங்கே ஒரு பொய்யும் சொல்கிறேன்,
ரெண்டாவது எல்லாரும் முன்னாடி எனக்கு என்ன கிடைக்கணும், அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறேன்னா ஒரு அத்தி இலையை போட்டு நான் என்கிட்ட இருந்த ஒரு விஷயத்த மறைச்சிக்கிறேன் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இதுக்கு தான் அவங்க கிடைச்ச பலன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கே தெரியும் டெத்து. இதே மாதிரி நம்மளும் பண்ணோன்னா நமக்கு ஒரு நாள் 2ஆம் வண்ணம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்றது பல்வேறு பாடங்களும் நம்ம கேட்டிருப்போம். கரெக்டுங்களா? இது எங்கெல்லாம் பொருந்தும் இந்த மாதிரி அங்கீகாரம்? இந்த மாம்சம் இருக்குல்ல, இதுக்கு பாவம் நான் பாவின்ற உடைய போட்டுக்க பிடிக்காது இந்த மாம்சத்துக்கு. ஆனால் அது பாவி தான். கரெக்டா? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் கேட்குறேன், என்னையும் உட்பட. யாரெல்லாம் நல்லவங்க? எப்படி சொல்கிறீங்க? வசனமே சொல்லுது நல்லவர் ஒருவர். யார் சொன்னா இதை? இயேசு கிறிஸ்துவே சொன்னார். ஓகேங்களா? அவரு நல்லவரா? நல்லவர் தான். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? நல்லவர் நல்ல போதகரேன்னு சொல்லும்போது சொல்லுவார். கரெக்டுங்களா? அப்போ நல்லவர் ஒருவரும் இல்லைன்னு நீங்கள் யாராவது நல்லவர் கைத்துக்குங்க யாராவது இருக்கீங்களா? இல்லை. ஆனால் ஏன் மற்றவங்க நம்மளை இது நீங்கள் பண்ணிட்டீங்க தப்புன்னு சொன்னோட கோவம் வருது? அப்போ இந்த சரீரம் நான் நல்லவன் இல்லைன்னு சொல்கிறத ஒரு பாராட்டாக எடுத்துக்குது. பிரதர் நான் நல்லவன் இல்லை தான் பிரதர் எல்லாருமே சொல்கிறோம். ஆனால் தனிப்பட்ட விதத்தில் ஒருத்தர் பிரதர் நீங்கள் பண்ணது தப்புன்னு சொன்னால் மட்டும் உடனே கோவம் வரும். ஏன்? ஏற்றுக்க மாம்சம் என்ன பண்ணாதுன்னா பாவம் அப்படின்றது தனிப்பட்ட நான் பாவின்னு சொல்கிறத மட்டும் என்ன பண்ணாது? ஏற்றுக்க. நாங்கள்லாம் பாவின்னு சொன்னால் மட்டும் கூட்டமாக உட்காந்துக்கும். ஆனால் தனிப்பட்ட விதத்தில் நீ பாவின்னு சொல்லும் போது மட்டும் ஏற்றுக்காது அப்படின்பாங்க. இதுதான் ஆதாம் கிட்டேருந்து என்ன ஆகிட்டு இருக்கு தொடர்ந்துட்டே வருது அப்படின்றத என்ன பண்ணுறோம் பார்க்கணும். ஸோ அடுத்தது இவ்வளோ கெட்ட எக்ஸாம்பிள்ஸாக பார்த்தோம்னா நல்ல எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்ப்போம். உடனே ஆமாம் நான் பாவி அப்படின்னு ஏற்றுக்கிட்ட ஒருத்தர் தாவீது. பிரதரும் சொன்னார் தாவீது. கரெக்டுங்களா? தாவீது ஏன் தேவனுக்கு இருதயத்துக்கு உகந்த மனிதன் வந்தார்னு இப்போ உங்களுக்கு புரியும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்குறோம்ல என்ன நடந்துச்சு. அவர் வாசிச்சு 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வருஷம். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் என்ன செய்தார்? இப்போ இது என்ன பாவம் பண்ணார் தாவீது? இப்போ ஹைப்போதெட்டிக், அதாவது ஒரு இதுக்காக கேட்குறேன். ஆதாம் மாதிரியே பதில் சொல்லியிருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. தாவீது இப்போ தாவீதுக்கு பஸ்தேபாலை பார்க்குறாரு, இச்சிக்கிறாரு. இச்சித்து என்ன பண்ணுறாருன்னா அவர் கூட இதை உரியாவை என்ன பண்ணுறாருன்னா கொல்றாரு. எல்லாம் பிளான் உரியா கையிலேயே கொடுத்து உரியாவை என்ன பண்ணுறாரு கொல்றாரு. கரெக்டுங்களா? அவர்கிட்டே கொடுத்து அவரை போய் கொல்ல சொல்லி அவர் தூது கொடுப்பார். அதெல்லாம் நடக்கும். இவ்வளோத்தையும் பண்ணிடுறாரு. பண்ண உடனே இதை யார் அவர்கிட்ட போய் சொல்கிறது? நாத்தான் என்ன சொல்கிறார்? வேறு யாராவது சொல்லுங்க. எல்லாம் அமைதியாக இருக்கு. ஒரு ஆட்டுக்குட்டி சரி வசனமே வாசிச்சிருங்க. கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. எல்லோரும் கவனிக்கட்டும். வாசனம் வாசிச்சிருங்க. அதுலேயே அந்த அதிகாரத்திலேயே 2வது வசனத்துலேருந்து வாசிங்க. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாய் இருந்தது. இதை யார் சொல்கிறா? யார்கிட்ட சொல்கிறாரு? எல்லாம் கவனிச்சிட்டிங்களா? வசனம் எடுத்த வாசனம். வா கண்டினியூ. 3வது வசனம். தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடு அவன் பிள்ளைகளோடு கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளை போல இருந்தது. எது இருந்தது? ஆடு. நல்லவள் டாக்டர்னு மகள்னு சொல்லாங்க. ஓகே வாசி. அந்த ஐஸ்வர்யவான் இடத்தில் வழிபோக்கன்
ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் இருந்த வழிபோக்கனுக்கு சமையல் பண்ண வைக்க தன்னுடைய ஆடு மாடுகளை வந்து பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்றான். இப்ப இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறது யாரு? தாவீது. யார் சொல்றா? இந்த கதையை சொல்லிட்டார். இது கேட்ட உடனே யார் கோவம் வரும்? வாசிங்க அடுத்த வருஷம். ஏன்னா இப்போ வரைக்கும் அவருக்கு இப்போ வரைக்கும் கூட்டத்தில் தான் இருக்கார். நம்ம சொன்னோம்ல, கூட்டத்தில் நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம்? ஒத்துப்போம். நம்மளாம் என்னது? பாவிதான் பிரதர், நான் வந்து ரொம்ப பலவீனத்தில் இருக்கேன், நம்ம நல்லவங்களாம் இல்லை பிரதர்னு ஒத்துப்போம். இப்போ வாசிங்க. அதே மாதிரி தான் தாவீது இப்போ கோவப்படுறார் இன்னொருத்தரை பற்றி சொல்லும் போது. அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் கொண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டே சொல்லுகிறேன். எவ்வளோ ஃபோர்ஸா சொல்றாரு பாருங்க. இதை பண்ணவர் மரணத்துக்கு பாத்திரன் சொல்றாரு. வாசிங்க. கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன்றார். அவன் இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாணத்தினை திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். இந்த அளவுக்கு ஜட்ஜ்மெண்ட்டே கொடுத்துட்டாரு. யாருன்னு கூட கேட்கல, அதுக்குள்ள என்ன பண்ணிட்டாரு? ஜட்ஜ்மெண்ட் லெவலுக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ நல்லா கவனிங்க இந்த பாயிண்டில். இப்போ இந்த நேரத்தில் கூட்டமாக இருந்த ஒரு இது தனிநபராக மாறும் அடுத்த வருஷம். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். எப்படி இருக்கும்? நாட்டுக்கே ராஜா, படை தளபதிகள்லாம் நிற்கிறாங்க, அமைச்சர்கள்லாம் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு பெட்டிஷன் தான் போயிட்டுருக்கோம். இப்போ ஒவ்வொரு நாளும் வந்து விசாரணை நடக்கும்ல. இப்போ விசாரணை ஒவ்வொருத்தராக லைனாக வந்து எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு அந்த பிரச்சனை சொல்லிகிட்டு இருந்திருக்கோம். ஸோ அதில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து இந்த கதையை சொல்லிவிட்டு இவர் ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துட்டாரு. கொடுத்ததுக்கப்புறம் சொல்கிறார், நீயே அந்த மனுஷன். இப்போ இந்த நேரத்தில் ஆதாமாக இருந்தால், உதாரணத்துக்கு ஆதாம் கொடுத்த பதில் மாதிரி இருந்தால் தாவீது என்ன கொடுத்துருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு தான், யாரும் தப்பாக எடுத்துக்கோன்னா, இப்போ ஆதாம் மாதிரியே பதில் கொடுத்துருந்தா என்ன கொடுத்துருப்பாரு அவர்னா, அந்த பொண்ணு தான் என்ன பண்ணுச்சு? என்ன வஞ்சிச்சிச்சு? அந்த பொண்ணை நான் பார்க்கல, நான் பாட்டுக்கு இருந்தேன். அந்த பொண்ணை பார்த்ததுனால என்ன ஆகிட்டேன் சொல்லியிருக்கலாம் அவர், கரெக்டாக. ஆனால் அவர் என்ன பண்ணல, சொல்லவே இல்லை. நான் ராஜா சொல்லியிருக்கலாம், கரெக்டாக. அவர் என்ன பண்ணல, எதையுமே. அடுத்த நிமிஷமே அவரோட ஆன்சர் என்னவா இருக்குது? அதுதான் நான் முதல்ல வாசிச்சிருங்க. 13ஆம் வருஷம். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தருக்கு பாவம் நீக்க செய்தார். இப்போ இவர் சாகாமல் இருந்ததுக்கு ரீசனே இவர் ஒத்துக்கிட்டது தான், நியாயமாக பார்த்தா, கரெக்டுங்களா? இப்போ சப்போஸ் அவர் அந்த நேரத்தில் தன்னை டிஃபெண்ட் பண்ணியிருந்தாலோ, தன்னுடைய மாம்ச பலவீனத்தை வந்து என்ன பண்ணியிருக்கலாம்? மாம்சம் பலவீனமானது தானே, அவங்களுக்குலாம் இப்போ ஆவிலாம் இல்லை, கரெக்டாக. மாம்ச பலவீனத்தை அவர் தாராளமாக என்ன பண்ணியிருக்கலாம் அந்த இடத்துல, என் மாம்சம் பலவீனமாக இச்சித்துட்டேன், நான் என்ன பண்ணிட்டேன், பாவம் பண்ணிட்டேன்னு சொல்லலாம். அது பாவன்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்க தேவையில்லை. ஆனால் அடுத்த நிமிஷமே அவர் என்ன சொல்கிறாரு, நான் என்ன பண்ணிட்டேன், பாவம் செய்தேன். அவர் அத்தி இலையை போட்டு மூடினாரா? தயவன்ட்ட டிரான்ஸ்பரண்ட்டாக நிற்கிறார், ஆமாம் நான் என்ன பண்ணேன். அப்படி இருந்தும் அவருக்கு அதுக்கான பலன் வந்துச்சு. அவர் ஃபேமிலி ஃபுல்லாக பாதிக்கப்பட்டாங்க. ஆனால் அவர் மரணத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ இதனால தான் தேவன் பார்க்குற இருதயத்துக்கு உகந்த மனுஷனாக என்ன ஆனார்னா, ஏன்னா எல்லா மனுக்குலமும் பாவம் செய்யுன்றது தேவனுக்கு தெரியும். எல்லாருமே ஜாடியை உடச்சிட்டாங்கன்றது தெரியும். போய் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்கன்னு தெரியும். எங்கே இருக்கான்னு கேட்கும்போது அவர் கொடுக்குற ரிப்ளை, தேவனே நான் மன்னிச்சிருங்க, நான் இங்கே தான் இருக்கேன்னு நிற்கணும், இருதயத்துலேருந்து நிற்கணும். அதை தான் தேவன் எதிர்பார்க்குறாரு. தவிர நம்ம அவருக்கு தெரியாத சூழ்நிலை எப்படி வச்சு, அவர் தான் வச்சார் இந்த சூழ்நிலையை. அவர் தான் நம்மளை அந்த கோவப்படுறமான சூழ்நிலையில் நம்மளை உட்கார வைக்கிறாரு. நம்மளுக்கு அந்த மாதிரி குடும்ப சூழ்நிலையை கொடுக்குறாரு. கொடுத்த அந்த சூழ்நிலையில் உன்னோட பலவீனத்தெல்லாம் வெளியே கொண்டு வா, அதை எடுத்து வெளியே காட்டுறாரு. காட்டும் போது அதை நீ என்ன பண்ணணும், மேற்கொள்ளணுன்றதுக்காக தான் அதை எடுத்து காட்டுறாரு. அது பின்னாடியே திருப்பி இப்போ நம்ம ஒழிஞ்சிட்டு இருந்தோம்னா ஆதாம் தானே பண்ணார். தான் கொடுத்த மனைவியின் பேச்சை கேட்டது தான் அவருக்கான பலவீனம். ஆனால் அந்த பலவீனத்தையே தேவனை நீங்கள் கொடுத்தது தான் என்ன பண்ணுச்சு,
நீங்கள் கொடுத்த சூழ்நிலை தான் இப்போ என்ன பண்ணியிருக்கு, இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துருச்சு. நீங்கள் கொடுத்த குடும்பம் தான் இப்போ என்ன பண்ணுது, என்ன இப்படி கொண்டு வந்துருச்சு. நீங்கள் கொடுத்த வேலை தான் என்ன பண்ணுச்சு, உங்களுக்கு வேலை செய்ய விடாமல் பண்ணிடுச்சு. இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா பல்வேறு தருணங்களில் சொல்கிறவங்களா இருக்கோம் அப்படின்றது தான் இங்கே நம்ம பார்க்குறோம். புரியுதா இந்த விஷயம்? இதே மாதிரி இன்னொரு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னா ஊமை, கெட்ட குமாரன் ஊமை தெரியும்ல, கரெக்டுங்களா? அவர் என்ன பண்ணார், அப்பாட்ட வராமல் போயிருக்கலாம், கரெக்டுங்களா? அப்பாட்ட வரணுன்றது தான் அப்பா எதிர்பார்த்தார். எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன்னு சொல்லி வந்தார்ல, அது வாசிச்சுங்க. லூக்கா 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரனல்ல என்று சொன்னான். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறாருன்னா, உங்ககிட்ட உட்கார்றதுக்கே எனக்கு என்ன இல்லை, தகுதி இல்லைன்னு அந்த இருதயத்துலேருந்து அந்த வார்த்தை வருது பார்த்தீங்களா, டிரான்ஸ்பரண்ட்டாக. ஏதாவது ஒரு அத்தி இலையை போட்டு மூடிக்கிட்டாரா, இல்லை போய் ஒளிஞ்சிக்கிட்டாரா? ஒளிஞ்சிருந்தார். ஆனால் ஒரு பாயிண்டில் அவர் இருதயத்துலேருந்து என்ன பண்ணுறாரு, சொல்கிறார். அவர் சொல்லியிருக்கலாம், இந்த பஞ்சம் என்ன பண்ணிடுச்சு, என்ன இந்த பஞ்சத்தினால நான் என்ன பண்ணிட்டேன், இப்படி பண்ணிட்டேன் சொல்லியிருக்கலாம். என் நண்பர்கள் என்ன பண்ணிட்டாங்க, நம்பி எல்லா காசையும் அவன் வாங்கிட்டு போயிட்டாங்க சொல்லியிருக்கலாம்ல, சொல்லியிருக்கலாம். ஆனால் அது நான் வந்து ரொம்ப வாலிபனாக இருக்கேன், யூத்தில் அப்படி தான் நான் இருப்பேன் சொல்லியிருக்கலாம்ல, ஆனால் அது எதுவுமே அவர் சொல்லலை. அவர் சொன்ன ஒரே வார்த்தை, நான் பாவம் செய்தேன். ஸோ இந்த ஒரு ஹார்ட்டை தான் வந்து என்ன பண்ணுறாருன்னா தேவன் வந்து ஆதாம் கிட்டேருந்தே எதிர்பார்த்துட்டு வர்றாரு. ஒவ்வொருக்கிட்டையும் எங்கே இருக்கிறான்னு கேட்குற எல்லாமே நம்ம இருதயத்தை தொடுறதுக்கு, நம்ம இருதயத்தை ஓப்பன் பண்ணணும்னா அவர் கேட்குற கேள்வி. நம்ம என்ன நிலைமையில் இருக்கோம், எந்த சூழ்நிலையில் இருக்கோன்றது அவருக்கு நல்லா தெரியும். நம்ம என்ன பண்ணணும் அவருக்கு நல்லா தெரியும், கரெக்டுங்களா? தெரிஞ்சும் அவர் ஏன் கேட்குறாரு, ஒரு சத்தியத்தின் மூலயமா கேட்பார். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்பார். ஒரு 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 மன்னா மூலியமாக கேட்பார். கேட்கும் போதெல்லாம் நம்ம ஒரு காரணத்தை நம்ம இருதயத்திலே வச்சுட்டு சில நேரங்கள் இல்லை எனக்கு சூழ்நிலை அப்படி இருக்குது, நம்ம நிறைய நேரம் சொல்லுவோம் சூழ்நிலை அப்படி இருக்குது, சூழ்நிலை அப்படி தான் இருக்கும். நம்ம மாறுறதுக்காக தான் அந்த சூழ்நிலையை கொடுத்தாரோ தவிர அந்த சூழ்நிலையே ஒரு சாக்கா சொல்கிறதுக்காக என்ன பண்ணல, சூழ்நிலையை கொடுக்கல அப்படின்றத என்ன பண்ணுறோம்னா இங்கே பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம இன்னும் டீப்பாக போனோம் அப்படின்னா பவுலுமே இதை பற்றி என்ன பண்ணுறாருன்னா பேசுகிறாரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரி இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, இப்போ ஏன் வந்து மாம்சம் பலவீனமானது அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். வசனம் இருக்கா இல்லையா? பவுலுமே சொல்லுவார், நான் வந்து இருதயத்திலோ நியாயப்பிரமாணத்திற்கும் மாம்சத்திலோ பாவ பிரமாணத்துக்கும் என்ன பண்ணுறேன், ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணுவோம்னா சொல்கிறார். ஸோ இதெல்லாம் சொல்கிறார்ல, அதனால் சொல்கிறதுனால அது வந்து நம்ம பண்ணலாமா அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அவர் இப்போ கிறிஸ்து நம்மளுடைய பாவமான மனுஷன் பல பலவீனமான மனுஷன் நிலைமையை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக வந்தாரா, அதை சிலுவையில் அறையிறதுக்காக வந்தாரா? நமக்காக ரேன்சம் கொடுத்தார்ல, கொடுத்து பலியானது நமக்கு சத்திய நாலேஜை கொடுத்தது வந்து அது எல்லாத்தையும் நீ புரிஞ்சுக்கணும்ப்பா. உன் மாம்சம் இப்படி தான் நீ புரிஞ்சுக்கணும், புரியுதா? நீ இப்படி தான் இருப்ப அப்படின்றதுக்காக வந்தாரா, இல்லை இதுலேருந்து நீ வெளியே வரணுன்றதுக்காக கொடுத்தாரா? வெளியே வரணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய நேரங்களில் அதுலேயே என்ன பண்ணிடுவோம், இருந்துருவோம் அப்படின்னு பார்க்குறோம். இதுதான் நம்ம எங்கே பார்க்குறோம் அப்படின்னா 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். 45. முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதி இருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆகும். ஸோ பிந்தின ஆதாம் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் வந்து முந்தின ஆதாமை கரெக்ட் பண்ண வந்தாரா? இப்போ என்னோட சரீரத்தை வந்து இந்த பிரச்சனைலாம் இருக்குப்பா, இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்க, இதெல்லாமா இது பண்ண வரல. அதை தூக்கி போட்டு சிலுவையில் அரைஞ்சிட்டு ஆவியினால் நீ என்ன பண்ணு, ஆவியில் வளர அப்படின்றது தான் கொடுத்தாரு. அதுதான் ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதற்கு அறிந்திருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம சிலுவையில் அறையப்பட்டிருக்கு, நமக்கு என்ன ஆகுது,
அறிஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ ஆதாம்லேருந்து பார்த்தீங்கன்னா கீழ்ப்படியாமையினால பாவம் உள்ளே வந்துச்சு. அந்த பாவத்துக்கான மன்னிப்பு என்ன ஆயிடுச்சு? நமக்கு கிடைச்சதா இல்லையா? கிடைச்சிது, கரெக்டுங்களா? அதுக்கான மன்னிப்பு நமக்கு ரான்சம் மூலியமாக கிடைச்சிருச்சு. ஆனால் அந்த பாவ சரீரம் உங்கள் உடம்புல இருக்கா இல்லையா? கரெக்டா? இப்போ பாவம் பண்ணதுக்கப்புறம் ஆதாம் அந்த அத்தி இலையை மூடினதாக இருக்கட்டும், போய் ஒளிஞ்சதாக இருக்கட்டும், தன் மனைவியை குற்றம் சாட்டினதாக இருக்கட்டும், தேவனை குற்றம் சாட்டினதாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளும் இன்றைக்கி வரைக்கும் என்ன பண்ணிகிட்ருக்கோம், பண்ணுறோம். அப்போனா இந்த சரீரம் யார்கிட்டேருந்து வந்துச்சு? ஆதாம் கிட்டேருந்து வந்துச்சு. ஆனால் இந்த சரீரம் தான் நம்மளோட நிரந்தரமான வாழ்க்கையான கிடையாது. இதை சிலுவையில் அரைஞ்சிட்டு தான் ஆவின் சரீரம் பெற போகிறோன்னா, இந்த சிலுவையில் அரைகிறதுக்காக தான் இந்த சரீரம் இருக்கோ தவிர இது பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறதுக்காக இல்லை. இப்போ இவ்வளோ பேர் பார்த்தோம்ல, இவங்கள மாதிரி நம்மளும் ஒவ்வொரு நாளும் சொல்லிகிட்டு இருந்தோம்னா என்ன பண்ணுறோம்? அத்தி இலைகளை போட்டு மூடிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு இடத்த ஒழிஞ்சிட்ருக்கோம். தேவன் எங்கே இருக்கிறான்னு கேட்கும்போது சாக்கு போக்குகள் என்ன பண்ணுறோம், சொல்கிறவங்களாம் இருக்கோம் அப்படின்றத என்ன பண்ணுறோம்னா இங்கே பார்க்கணும். ஸோ அதுதான் இந்த கான்ட்ராஸ்ட்டை வந்து பல்வேறு இதில் பார்த்தோம். வேறு எதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்ப்போம். சரி, அமைதியாக இருக்கீங்க. ஓகே, வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். சரி, ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். ஏதாவது சொல்கிறீங்களா இந்த மாதிரி பண்ணுற விஷயங்கள்ல? பைபிள்லேருந்து எக்ஸாம்பிள்ஸ் வேறு யாராவது? இப்போ தாவீது பார்த்தோம், கெட்டகுமாரன் பார்த்தோம், நிறைய பேர் பார்த்தோம். அந்த மாதிரி பேதுரு கூட இன்னொருத்தரையும் சேர்க்கலாம். அவரு கூடயே ஒருத்தர் அதே வேலையை பார்த்தார். போவானா? யூதாஸ். ஓகேங்களா? சொல்லுங்கள், 2 பேரை வச்சு சொல்லுங்கள் பார்ப்போம். எனக்கு ஊருவோம். அது வந்து அவருக்கு அது அந்த பாயிண்டில் வந்து, ஏன்னா என் ஆடுகளை மேய்ப்பாயான்ற அந்த ஒரு பாயிண்ட் வரும். அது ஓகே. அதுக்கு முன்னாடியே 2 பேருக்குமே ஒரே சூழ்நிலை தானே. இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியாதுன்னு சொன்ன பேதுருவுக்கும் ஒரே சூழ்நிலை தான். இயேசு கிறிஸ்து இவர் தான் சொல்லி காட்டி கொடுத்த யூதாஸ்க்கும் ஒரே சூழ்நிலை தான். 2 பேருமே ஒரு டிசிஷன் எடுத்தாங்க. இவர் ஒரு டிசிஷன் எடுத்தார், அவர் ஒரு டிசிஷன் எடுத்தார். இவர் என்ன டிசிஷன் எடுத்தார்னா, அவரோட மாம்ச பலவீனத்தினால பண்ணதை அவர் என்ன பண்ணலன்னா அந்த மாம்சத்துக்கு முன்னாடியே ஒழிஞ்சிக்கிட்டார். இவர் என்ன பண்ணார்னா, நான் பலவீனமானவன் போய் விழுந்துட்டார் தேவன்கிட்ட. கரெக்டுங்களா? ஸோ அந்த மனசை தான் அவர் பார்த்தாரோ தவிர அந்த ரிப்பன்டன்ஸை தான் பார்க்குறாரு. மாறணுன்ற ஒரு விஷயத்தை தான் பார்க்குறாரோ தவிர தேவன் அதை தான் மெயினாக நம்மகிட்ட பார்க்குறாரு. நம்ம வெளியில் எவ்வளோ வேணால் பண்ணலாம், மனிதர்கள் முன்னாடி நம்ம பண்ணுற ஒர்க்காக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், என்ன வேணால் நம்ம பண்ணலாம். ஆனால் கடைசியில் இருதயத்தை தான் பார்ப்பேன். இருதயத்து மேலே அத்தி இலையை போட்டு மூடிருந்தீங்கன்னா, நான் பலவீனமானவன், நான் மாம்சத்தை வீக்கானவன், அது உண்மை தான். அது இல்லைன்னு தேவன் சொல்லவே இல்லை. அது அவருக்கு நல்லா தெரியும். தேவனே இதை நான் பண்ணிட்டேன், பண்ணதை தான் அவர் கேட்குறாரு. உங்கள் மாம்சம் எப்படி இருக்குன்றத அவர் கேட்கல. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் உங்கள் மாம்சம் அப்படி தான் இருக்குது அப்படின்றது. புரியுதா? நான் இப்போ உதாரணத்துக்கு இப்போ எக்லீஷாவுக்கு இந்த டைமுக்கு வரணுன்றதை ஒரு நாள் நான் மிஸ் பண்ணுறேன்னா தேவனுக்கு நல்லா தெரியும் ஏன் நான் மிஸ் பண்ணேன்னு. நான் போய் அவர்கிட்ட என்ன அந்த இடத்துல என்ன தேவனே நான் இதை தெரியாமல் பண்ணிட்டேன், தேவனே நான் மன்னிச்சிடுங்க, அதுதான் அவர் எதிர்பார்க்குறவரை தவிர இவ்வளோ வேலை இருந்துச்சு எனக்கு, இவ்வளோ சூழ்நிலை இருந்துச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், அதை நம்மளே ஜஸ்டிஃபை பண்ணிப்போம். நம்ம வந்து கரெக்டு தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் போக அதுவே பழக்கமாயிடும். அப்போ என்ன ஆகும், மாம்சம் அத்தி இலையை போட்டு அத்தி மரமாகவே மாறிடும். ஃபுல்லாக எல்லாம் போட்டு மூடி. அப்போ எப்படி பாவம் போகும், நமக்குள்ளே இருக்க பலவீனம் போகவே அது உள்ளே நம்ம என்ன பண்ணணும், மறைச்சி வச்சுட்டே இருப்போன்றதை தான் பார்க்குறோம். ஸோ இதுதான் இந்த பாடத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னா ஒரு கோர் விஷயமா இருக்குது. இதுக்கு மேலே நம்ம வர வாழ்க்கையில் நம்ம, ஏன்னா பேப்டிசம்லேயே நம்மளுடைய பழைய மாம்சம் என்ன ஆயிடுச்சு, போயிடும். அந்த சப்ஜெக்ட் திருப்பி எடுக்கணுமா? பேப்டிசமில் என்ன ஆச்சு, கழுவப்பட்டோமா? சரி, ஓகே, கழுவப்பட்டோம். 2 சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். ஒன்று, நமக்கு இருந்த மாம்சீக நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்பை என்ன பண்ணுறோன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்குது புதிய சிஸ்டியை வளர்ச்சிக்காக மட்டும்தான் இந்த சரீரம் என்ன ஆகிட்டு இருக்கு, டெய்லி ஏங்கிட்டு இருக்கு. நான் போய் வேலைக்கு போகிறேன். நான் வேலைக்கு எதுக்கு போகிறேன்? இப்போ நான் ஒழுங்காக சாப்பிட்டா தான், ஒழுங்காக ட்ரெஸ்ஸு போட்டு வந்தால் தான் எக்லீஷாலில் என்ன பண்ண முடியும்,
இதுக்கு தான் எனக்கு என்ன தேவை? காசு தேவை. இப்போ நான் ஒரு இடத்துல இருந்தால் தான் அந்த இடத்துல நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் தான் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு அடுத்த தேவனுக்கு ஒரு ஒர்க் பண்ணணும்னா பண்ண முடியும். எல்லாமே இதை நோக்கி இருக்கணும். ஏன்னா அது மட்டும் தான் நமக்கு வாழ்க்கையை தரப்போகுதோ தவிர பூமிக்குரிய வாழ்க்கையை நம்ம விட்டுட்டோம். ஓகேங்களா? இதே தான் மனுக்குலத்துக்கு ஒரு நாள் இருக்க போகுது. நம்ம அவங்களாம் ரொம்ப இதாக இருக்காங்கன்னு நினச்சிடாது. அதை பார்த்து நம்ம ஆசைப்பட்டோம்னாலே நம்ம புதிய சிஸ்டம் இல்லைன்றது தான் அர்த்தம். சரிங்களா? அதையும் நம்ம என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் நம்ம இதுக்கு மேலே நம்மளுடைய நவீன கால அத்தி இலைகளை என்ன பண்ணுறோன்னா தூக்கி பெருமை, கரெக்டுங்களா, சுய பாதுகாப்பு. நம்ம ஒவ்வொரு டைமும் ஒரு சகோதரர் நம்மகிட்ட இதை மாற்றுங்க விதன்னு சொல்கிறாருன்னா அவர் 2 விதமாக சொல்லலாம். ஒன்று அவரோட மாம்சத்துலேருந்து சொல்லலாம், இல்லை அவரோட ஆவிலேருந்து சொல்லலாம். கரெக்டாக? இப்போ யாரை வேணால் எடுத்துக்கங்க. சகோதராக எடுத்துக்கிட்டோம், கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், மூத்த சகோதரர்களாக இருக்கட்டும், வேறு யாரும் இருக்கலாம். உலகத்தாரே எடுக்க முடியாது, பட் சத்தியத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும். எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு விஷயம் இதை மாற்றுங்க உங்கள்கிட்ட இது சரியில்லைன்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இதை மாற்றுங்கன்னு வீட்டில் சொல்கிறாங்கன்னா, இல்லை சர்ச் எக்லிஷாவில் சொல்கிறாங்க, இல்லை வெளியில் சொல்கிறாங்கன்னா 2 இதாக இருக்கலாம். ஒன்று மாம்சத்துலேருந்து சொல்லலாம், இல்லை ஆவிலேருந்து சொல்லலாம். இதை வகை பிரிக்க உங்களுக்கு தெரியுமா? தெரியாது, தெரியும். ஸோ வகை பிரிச்சுட்டு சப்போஸ் மாம்சத்துலேருந்து சொன்னாங்கன்னா அது என்ன பண்ணணும்? திருப்பி நம்ம மாம்சத்துலேருந்து அவங்களுக்கு எதாவது ஒன்று நீ என்ன பண்ணுற சொல்லணுமா? தேவையில்லை. சரியா? அவங்களுக்கு ஒரு அத்தியில் என்ன பண்ண தேவையில்லை, மாட்டி விட தேவையில்லை. 2வது ஆவிலேருந்து சொல்கிறாங்க, என்ன பண்ணணும்? அக்செப்ட் பண்ணி நம்ம திருத்தறதுக்கு தான் தேவன் என்ன பண்ணுறாரு? நீ எங்கே இருக்கிறான்னு கேட்குறாரு. உன் இருதயம் எங்கே இருக்குது? எது பின்னாடி ஒளிஞ்சிட்ருக்கு? பாவத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்ருக்கா? அதை எடுத்து போடு. உனக்கு சுயநீதிக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்ருக்கா? அதை எடுத்து போடு. அப்படி என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதன் மூலயமா நம்மளுடைய இருதயம் என்ன ஆகும்னா ஒவ்வொரு நாளும் டிரான்ஸ்பரண்ட்டாக வெளிப்படையாக தேவன்கிட்ட இருக்கணும். மனுஷர்கள்ட்ட இருக்க முடியலனாலும் தேவன்கிட்ட இருதயபூர்வமாக வெளிப்படையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம எவ்வளோ ஊழியம் செஞ்சாலும் சரி. இனி கூட அதானே கொரிந்தியரில் வாசித்தோம், தீர்க்க தரிசன பாஷை பேசினாலும் சரி, வேறு என்ன பேசணும், அந்நிய பாஷை பேசினாலும் சரி, என்கிட்ட என்ன இல்லைன்னா என்ன இல்லை, அன்பு இல்லாட்டி ஒன்றும் இல்லை. அன்பு யார் மேலே முதல்ல இருக்கணும்? பிதாவாகிய தேவன் மேலே இருக்கணும். ஸோ பிதாவாகிய தேவன் மேலே உண்மையிலே அன்பு இருந்துச்சுன்னா இருதயத்தில் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்காது. அவர்கிட்ட அப்படியே நம்மளோட பலவீனங்களை என்ன பண்ணுறோன்னா அறிக்கையிட்டு, அப்படி ஆக்சுவலாக நம்மளை பற்றியே நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா பக்கத்தில் பார்க்கவே தோணாது. அவங்க பெரிய ஒரு பாவம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சாலுமே, இல்லை ஏதோ ஒரு விஷயம் நடக்குனாலும் நானே இந்த நிலைமையில் இருக்கேன் அப்படி தான் யோசிப்போம். கரெக்டுங்களா? நம்ம பார்க்குறதே இல்லை, அத்தியலையை போட்டு மூடி வச்சிட்டோன்னா அங்கேயே பார்த்துட்டு இருந்தோம். கரெக்டாக? ஸோ நம்ம அத்தியலை எடுத்து நம்மளே பார்த்துட்டு இருந்தோம்னா, ஏன்ப்பா என் வீடு இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம வீடு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, பக்கத்து வீட்டில் வாசலில் ஒரு இடத்துல வந்து அழுக்கு இருக்குது, சரிங்களா? பாரு எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்களா? வீடு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, என்ன பண்ணுவோம்? ஐயோ பார்ப்போம்ல. அதுதான் நம்மளை அவங்களையும் கூப்பிடுவோம். ஓகே, இப்போ அவங்களே வந்து இது தப்பு நீங்கள் கரெக்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, அங்கே பாரு வாசலில் என்ன இருக்குது அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, எரிஞ்சிக்கிட்டு இருக்க வீட்டிலேன்னு சொல்லக்கூடாது. சரியா? ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், எனக்குமே பொருந்தும், எல்லாருக்குமே பொருந்தும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணோம், புரிஞ்சு தேவனுக்கு முன்னாடி அத்தியிலைகளே இல்லாமல் நீ எங்கே இருக்கிறான்னு கேட்கும்போது அங்கே தான் நான் இருக்கேன்னு போய் நிற்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இருக்கிறவங்களா இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு நாள் தேவன் உண்மையிலேயே நம்ம இருதயத்தை உலகத்துக்கு முழுக்க வெளிப்படுத்துவார். கரெக்டுங்களா? அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா சந்தோஷமாக அவருடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிக்க நம்மளால முடியும். ஸோ இதன் அடிப்படையில் இந்த நாளில் தேவன் நமக்கு தந்த வார்த்தைகளுக்காக பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய கிறிஸ்து மூலமாக 1000 துதி சோத்தங்களை எடுத்துக்கொள்ளலாம். பொறுமையோடு கேட்ட அனைத்து சகோதர சகோதரர்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே நம்ம அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அலுவல் கூடுகை, அதாவது ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் மாதிரி நம்ம வச்சு சில விஷயங்கள் பேசிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம்